இப்ப பாலா தனிப்பட்ட முறையில உதவி செய்யறதுனால அவருக்கு என்ன பாதிப்பு தரப்போகுது? பாதிப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் வந்து கொடுக்காரு. இவர் பண்ணுறது இன்னொரு தவறு என்னன்னா, உழைத்து வாழணுன்றவனோட எண்ணத்தையும் அவர் மாற்றிக்கிட்டு இருக்கார் இப்போ. ஏன்னா ஃப்ரீயாக எது கிடைச்சாலும் மக்கள் வந்து உழைக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக கிடைச்சா போய் வாங்கிக்கணும் தான் நினைப்பாங்க. கரெக்டா? அப்படி இருக்கும்போது இவர் ஃப்ரீயாக கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸே ஒரு நல்ல பர்பஸ்க்கே வாங்கி கொடுத்ததாவே கூட இருக்கட்டும். அந்த ஆம்புலன்ஸை யார் யூஸ் பண்ணுறாங்க? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுறாங்க? யாருக்காக உபயோகப்படுத்துகிறார்கள்? அதில் என்ன பொருள் ஈட்டுகிறார்கள்? அந்த பொருள் எங்கு செல்கிறது? அது இலவசமாக தான் கொடுத்தாரு. இப்போ மலை கிராமங்களுக்குலாம் கொடுக்கும்போது அங்கே வந்து எந்த வசதியுமே இல்லை. அப்போ அது பண்ணுறது நல்ல விஷயம் தானே. மலை கிராமங்களுக்கு தான் போய் தேடி போய் கொடுக்கணுன்றது இல்லைங்களேங்க. இங்கே தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ கிராமங்களில் வந்துட்டு இன்னைக்கு சரியான ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் இருக்காங்க. மேடம், பாலாங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு 7 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்கங்க, என்னுடைய பிறந்த ஊர், அதனால என் ஊருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. சரியா? அது வந்து ஒரு தனி விஷயம். இவர் பிறந்த ஊர் கிடையாது இல்லை. அப்படி இல்லாத இடத்துல போய் இவர் எதுக்கு செய்யணும்? வாட் இஸ் த ரீசன்? அதுவும் எஸ்பெஷலி ஃபார் த ட்ரைபல் பீப்புள். மேடம், அவங்க தானே நம்ம சமுதாயத்தில் ஏங்க ட்ரைபல் பீப்புளை குறி வச்சுதாங்க இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த ட்ரைபலுக்கு பண்ணும்போது அது வந்து தட் வில் பி டேக்கன் இன் டு த அக்கௌண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்.